வணக்கம். ஒன்ஸ் மோருங்கிற வார்த்தைகளை கேட்டாலே ஒரு பழைய ஜோக் ஒன்று ஞாபகம் வரும். அதையும் விவேக் ஒரு படத்தில் காமெடியை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ஒன்ஸ் மோர் காமெடி இல்லை, ஒரு ராம்காம். ஹாய் படமும் ஒரு ராம்காம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த படத்தில் காம்னா காமெடி. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காம் அப்படின்னா CALM காம். இது ஒரு சீரியஸான லவ் ஸ்டோரி தான். ஆனால் படத்தில் ஒரு காம்னஸ் அமைதி இருக்குது, இந்த மெலங்கலி இருக்குது. ஆனால் நம்மளை அள வைக்கிற அளவுக்கான மெலங்கலிலாம் இல்லை. லைட்டாக வாழ்க்கையில் வலிகள் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மென் சோகம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு சோகம் இருக்குது. ஹெஷாம் அப்துல் வஹாபோட இசை ஆல்ரெடி ஹிட்டு. ஏற்கனவே இந்த வாக்கணமா பாட்டெலாம் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. படத்துலையும் அவரோட இசைக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. படத்தோடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். அது முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் வந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் கதையுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் ரகுவரன் எதையோ பறிகொடுத்தா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய பாஸ்டில் அவருடைய மொத்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் உடைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாஜரேட்டடாக சொல்லணும்னா ஒரு நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. சந்தோஷமாக ஃபீல் பண்ணவே விரும்பாத ஒரு ஆளாக தெரிகிறாரு. தெரபிஸ்ட் கிட்டையும் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்டையும் மட்டும் அப்பப்போ மனசு விட்டு பேசிக்கிறாரு. இப்படி சோகத்தோடு சுற்றிட்டு இருக்கிற ரகுவரனுடைய வாழ்க்கையில் லிட்ரலாக ஆன் த வேலை சடனாக வந்து ஜாயின் பண்ணி அவரை உற்சாகமாக்குறாங்க அஞ்சலி. அவங்களே ப்ரப்போஸ் பண்ணி விடாமல் லவ்வும் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லோ ஆக ஆரம்பிக்கிறாரு ரகுவரன். சரியாக எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற டைமில் ரகுவரனுடைய பாஸ்ட் நானும் கூடவே வரேன் அப்படின்னு கேட்சப் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி என்ன பாஸ்ட் அது, அப்போ நடந்த சம்பவம் என்ன, இப்போ நடக்க போகிற சம்பவங்கள் என்ன, அஞ்சலியும் ரகுவரனும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் ஒன்ஸ் மோர். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கும் கூட சரி, நாம் கொடுத்துக்க வேண்டிய அந்த ஒன்ஸ் மோர் செகண்ட் சான்சஸை பற்றி பேசுகிற ஒரு சென்சிபிளான கதை இது. கெரியர், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஃபேமிலின்னு ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு கிடைக்கிற செகண்ட் சான்சஸை நினச்சி நாம் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசுகிற கதை இது. ஆனால் இதை ட்ராமேட்டிக்காவோ ப்ரீச்சியாவோ சொல்லாமல் ப்ரீஸியாக சொல்லியிருக்காரு அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த். அண்ட் ரகுவரன் அஞ்சலிங்கிற பேரில் ஆரம்பித்து இந்த படத்தை அவர் பேக்கேஜ் பண்ண விதத்தில் மணி சார், GVMனு ரெண்டு பேரோட இன்ஸ்பிரேஷனும் அதிகமாகவே இருக்குது. இதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். அஞ்சலி, ரகுவரன் ரெண்டு கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாய் மீட்ஸ் கேர்ள் படம் இல்லை, இது கேர்ள் மீட்ஸ் பாய். இது இந்த படத்தோட முக்கியமான வித்தியாசம். அஞ்சலி தான் ரகுவரனை கட்டாயப்படுத்தி தன்னுடைய வண்டியில பிக் பண்றாங்க. அவங்களே தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. ரகுவரனுடைய டிஃபென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பேக் பண்ணும்போது பிராக்டிகலா டீல் பண்றாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துலேருந்து நேராக குதிச்சா மாதிரின்னு படத்திலேயே ஒரு வசனம் இருக்கு. ஆனால் இந்த அஞ்சலி மௌனராகம் கார்த்திகோடைய மெச்சூர்டான ஃபீமேல் வெர்ஷனாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தால் எந்த பிரச்சனையும் சூப்பராக டீல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு வைப்ரண்டாக எழுதப்பட்டிருக்கு அந்த கேரக்டர். இது அந்த கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரொஃபஷன், அட்டையர், டேஸ்ட்னு எல்லாத்துலேயுமே தெரியுது. அண்ட் அதித்தி சங்கர் இந்த கேரக்டரை ஃப்ளாலஸாக ஸ்க்ரீனில் கொண்டு வராங்க. கொஞ்சம் லவுடாக இருந்திருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை இரிட்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குறும்புக்கார கதாநாயகி கேரக்டராக இது மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய முந்தைய படங்களில் தெரியாத ஒரு கண்ட்ரோல் இந்த படத்தை நடிப்பில் தெரியுது. நிஜமாவே நல்ல ஒர்க். ரகுவரன் மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கலாம். ஏன் சில பேர் வாழ்க்கையில் ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு கேரக்டராகவும் கொஞ்ச நாள் நம்ம இருந்திருக்கலாம். அப்படி ரொம்ப ரிலேட்டபிளான ஃப்ரீக்வன்சியில் எழுதப்பட்டிருக்கு இந்த கேரக்டர். காலேஜில் செம்ம சியர்ஃபுல்லாக, டேலண்டடாக, எல்லாராலையும் கவனிக்கப்படுற ஒருத்தராக இருந்தால் எப்படி டோட்டலாக ஸ்பெக்ட்ரம் உடைய ஆப்போசிட் சைட் போனாருங்கிறதுக்கான ரீசன் ஜனரஞ்சக சினிமா ரசிகர்களால் ஒத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு அது ரொம்ப வேலிடான, இது வரைக்கும் சினிமாவில் பேசப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ஃபேஸில் அந்த கேரக்டர் இருக்கும்போது யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அஞ்சலினால கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாகி வெளியில் வரும்போது பரவாயில்ல, இவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அர்ஜுன் தாஸ் இந்த ரெண்டு ஃபேஸையுமே எக்ஸலண்ட்டாக கேரி பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் சோனா கேரக்டர்கிட்ட அவர் பேசுகிற சீன்ஸில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலான வில்லன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் யாருமே இல்லை. ஆனால் தன்னுடைய ஃபீலிங்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மட்டுமே பிரதானப்படுத்திக்கிட்டு அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தை ஜஸ்டிஃபிகேஷனாகவே வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு க்ளோஷர் மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கிற, எதில் இருக்கிறவன் எப்படியான மைண்ட் செட்டில் இருப்பான், குழப்பத்தில் இருப்பான் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு கேரக்டரால் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக நடந்துக்க முடியும்னா அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் வில்லன். நல்ல பவர்ஃபுல்லான ஆடியன்ஸை கோவப்படுத்துகிற வில்லன், கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு வில்லன். இந்த படத்தோட இன்னொரு நல்ல ஆஸ்பெக்ட் வசனங்கள். படம் டயலாக் ஹெவி கிடையாது, ஆனால் ஹெவியான டயலாக்ஸ் நிறைய இருக்குது. உன் செக்ஷுவாலிட்டி என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூமெண்ட், என் கையில் சந்தோஷம் கிடைச்சா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்கிற ஒரு கேரக்டர், 10 பக்கத்தை தொலைச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தரை பற்றி விவரிக்கப்படுற விதம், யூ ஹேவ் சாபோட்டேஜ்ட் மை என்டையர் எமோஷனல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது தெரியற வழி, கடைசியில் சம் பஞ்சா லேண்ட் ஆகிற ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச், இப்படி படம் முழுக்கவே வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் த்ரூ அவுட் ரொம்ப இயல்பாக லைட்டான ஹியூமரும் இருக்குது, அதுவும் ரசிக்கும்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த படத்துடைய முக்கியமான வீக் பாயிண்டாக தெரிஞ்சது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். அதுலேயும் கூட வேறு வகையில் இந்த மெலங்கலி கண்டினியூ ஆகுது. ஆனால் அங்கே நிறைய எனர்ஜியும் காமெடியும் தான் தேவைப்பட்டுச்சு, அது மிஸ்ஸிங்.
இங்கே நடக்கிற ரொமான்ஸ் எனக்கு கன்வின்சிங்காகவே தெரியல. டைம் ஸ்பேனே என்னங்கிறது புரியலங்கிறது ஒரு காரணம். கண்டதும் காதல், காலேஜ் டைமில் அப்படி ஒரு துடிப்போட தான் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாமே புரிஞ்சாலும் ஜஸ்ட் 1-2 நாட்களில் இவ்வளோ இன்டென்ஸாக ஏன் மாறுதுங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான காட்சிகள் இல்லை. இதனால் அந்த ரொமான்ஸில் பிரச்சனை வரும்போது அது கன்வின்சிங்காக இல்லை. தென் அதுக்கான ஒரு காரணத்தை கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணும்போது ரகுவரன் கேரக்டர் மாதிரி தான் நாமளும் வாட் த டேஷ் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த படத்துடைய மோஸ்ட் டிவிசிவ் பார்ட்டாக இருக்க போகிறது இந்த ஃப்ளாஷ்பேக்கும் கிளைமேக்ஸில் வர இந்த ரிவீலும் தான். இந்த போர்ஷனில் ரகுவரன் கேரக்டருடைய பிஹேவியரும் கூட கன்சிஸ்டண்ட்டாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பர்த்டே பார்ட்டி சீக்வன்ஸ் ஒன்று வருது, அதுவும் கூட எனக்கு ஒர்க் ஆகலை. அனுஷா சுந்தர், தேவதர்ஷினி ஒரு வித்தியாசமான கேரக்டரில், ஜென்சன் திவாகர், டிராவிட் செல்வம், ஜெகபர், மோனிஷ் இளமாறன், சித்ரா லக்ஷ்மணன் அக்ராஸ் த போர்டு எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்காங்க. சோனா ஒரு ஜாலையில் பார்க்க ஆத்மீகா மாதிரி தெரியுறாங்க, ஆனால் நடிப்பு இன்னும் கூட கொஞ்சம் ஆத்மார்த்தமாக இருந்திருக்கலாம். ஹெஷாம் அப்துல் வஹாப் இந்த கதையை சீராட்டி தாளாட்டி கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு பாட்டு சுச்சுவேஷனும் நல்லா இருக்குது, பாட்டும் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த கண்ணே கண்ணே தூங்காதேங்கிற பாட்டில் மட்டும் இந்த கண்ணே கண்ணே அப்படின்னு தப்பான ப்ரொனன்சியேஷனில் ஹெவியான ஆட்டோ டியூனில் பாடாமல் இருந்திருக்கலாம். அரவிந்த் விஸ்வநாதனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இன்டிமேட்டாக கேண்டிடாக ஃபீல் பண்ண வைக்குது. டிப்பிக்கலான ஒரு ராம் காம் டோனை கொடுக்காம கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி இந்த மழையோடு சேர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு மூடியான கலர் டோனில் ப்ரெசென்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. காஸ்டியூம்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் ரெண்டுமே அட்மாஸ்பியரிக்காகவும் கேரக்டர் ட்ரிவனாகவும் தெரிஞ்சது. முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலிஸ்டிக்கான ஃப்ளேவரை மொத்தமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த ஒன்ஸ் மோர் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சென்சிபிளான ரொமான்டிக் ட்ராமா. ஆனால் இது ஒரு சாப்பியோ செக்ஷுவல் படம். அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த படத்துடைய டார்கெட் ஆடியன்ஸ் நீங்களாக இருக்க வாய்ப்பில்லை. பட் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் பரவாயில்ல, நான் ஒன்ஸ் ஒரு சான்ஸ் தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தியேட்டரை போய் பாருங்கள். ஆனால் இந்த படத்துடைய தீம் சில இன்டென்ஸான காட்சிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ ரேட்டிங் சரி.